உங்களுக்கு எல்லாம் புத்தியே வராதாடா? எத்தனை சம்பவம் நடந்தாலும் புத்தியே வராதா? எவ்வளவு பேர் ஓடி வராங்களே, நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு ஆள் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழுந்தானா அவன் கதி என்ன? அவன் மேல அப்படியே வரவனுங்க எல்லாம் மேல ஏறி 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 போய் அவன் காலி ஆயிருவான். கரூர்ல தான் நடந்துச்சு. கரூர்ல நடந்தது யார் காரணம்? சும்மா நம்ம என்ன வேணா சொல்லலாம். இங்க வந்து அவரு மினிஸ்டர் ஊரு, அவரு வந்து கலவரம் தூண்டினாரு, இல்ல விஜய் தான் காரணம், விஜய் லேட்டா வந்தாரு, இல்ல அப்படி இப்படின்னு 1000 சொல்லலாம். என்ன காரணம்? இதுதான் காரணம். வேற என்ன? மக்கள் தான் காரணம். அங்க வந்திருக்கிற இந்த வெறி புடிச்ச நாய்க தான் காரணம். சரி அப்படியே பாத்துடுமாமா. இல்லன்னா உங்களுக்கு கட்ட வேகாது, கொட்ட வேகாது, எதுவுமே வேகாது உங்களுக்கு. எவ்வளவு உயிர் போனாலும் உங்களுக்கு அந்த சிவிக் செஞ்சே வராதாடா? எப்படா வரும்? பயமா இருக்கு. உண்மையாவே வருங்கால இளைஞர் கூட்டம் ஒண்ணு போயிட்டு இருக்குதாங்க. நீங்க உங்களை மட்டும் கேவலப்படுத்திக்காம கட்சியில உண்மையா பாடுபடுற தொண்டனி நீ கேவலப்படுத்துற. அவன் வந்து ராத்திரி ஃபுல்லா தூங்காம அந்த வேலை இந்த வேலையை எடுத்து செஞ்சு மாநாட்டை நல்லபடியா முடிக்கணும், விஜய் வராருன்னு எல்லாம் பார்த்து பார்த்து வேலை செய்வான். கட்சி கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்னு. ஆனா உங்களை மாதிரி சும்மா விஜயை போய் பார்த்துட்டு வந்துடணும்னு நினைக்கிற ஆளுகனால, உங்களை மாதிரி வெறி பிடிச்ச நாயனால அவனுக்கும் கெட்ட பேர். இப்ப இந்த தற்கொலை லிஸ்ட்ல அவனும் வந்துடுறான். இங்க சொல்றவங்க வந்து தீர்க்கக்காரனாலே தற்கொலை அப்படின்றானுங்க. சைக்கோ கேட்டகரின்னு ஒண்ணு பிரிக்க மாட்டானுங்க. இவங்க எல்லாம் அப்படிதான். அப்ப இது என்ன ஆகுது? உண்மையா உழைக்கிற ஒரு தொண்டனை நீங்க கேவலப்படுத்துறீங்க, உங்க கட்சியை கேவலப்படுத்துறீங்க, ஆக மொத்தம் எல்லாத்தையும் கேவலப்படுத்துறீங்க. ஒருத்தன் பாரு வண்டியை பேன் ஓட்டிட்டு வந்து போலீஸ் ஜீப் மேல விட்டு அவன் காலு காலியாகி அவன் ஏதோ சீரியஸான சுச்சுவேஷன் இருக்கான். அவங்க அப்பா இன்டர்வியூ கொடுக்குறாரு, பார்க்கவே பாவமா இருக்கு. கொஞ்சமா சுயமரியாதையோட வாழ பழகுங்கடா. விஜய் போன மாநாட்டுல எப்படி எப்படி இறக்குனாரு? ஒருத்தர் கிட்ட வராம என்னடா இப்படிங்கிற மாதிரி ஒரு ரியாக்ஷன். இந்த ரியாக்ஷன் ரியல் லைஃப்ல யாராவது உங்கள்கிட்ட காமிச்சா நீங்க என்ன ரியாக்ட் பண்ணுவீங்க? ஒண்ணு மூஞ்சிலேயே உனக்கு முழிக்க மாட்டீங்க, இல்லன்னா ஐயோ டென்ஷன் ஆயிட்டாரு, நீ கரெக்டா நடந்துப்பீங்க. வெக்கமே எல்லாம் மறுபடியும் அதே பண்ணிட்டு இருக்கீங்க. செருப்புல சாணி இமுக்கி அடிச்சதா திருந்துவீங்களா? ஒருத்தர் சைக்கோத்தனமா பஸ் மேல ஏறி வேன் மேல ஏறி நின்று கை குழந்தைய வச்சுட்டு வேன் மேல ஏறி நின்று இருக்கான். எல்லாத்துக்கும் பியூர் சீப் அட்டென்ஷனுக்காக போடுவாங்கல்ல, ரீல்ஸ்ல போடுவாங்கல்ல, ஏய் நம்ம மூஞ்சி வந்திருக்கேங்கிற சீப் அட்டென்ஷனால குழந்தைய தூக்கிட்டு மேல நின்று வீடியோ எடுத்துட்டு இருக்கான் ஒருத்தன். அவன் கீழே விழுந்தானா அது எத்தனை பேருக்கு ஒரு பாதிப்பாகும்? அவன் மேல இருந்து தொப்புன்னு விழுங்குறான் செனப்பண்ணி மாதிரி. இங்க ஒரு 7 பேர் 6 பேர் அது பாதிப்பானுங்க. கீழே விழுந்தானுங்கன்னா அப்புறம் எல்லாரும் ஓட ஆரம்பிச்சானுங்கன்னா கழுத்து மேல காலை வைப்பானுங்க, முடிஞ்சிடும். இது யார் பாக்குறாங்களோ இல்லையோ, முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. டிவிகே கட்சி நிர்வாகியும் தலைவரோ யாரோ இந்த வீடியோ பாத்தீங்கன்னா தயவு செஞ்சு வர ஆட்களை ஒழுக்கப்படுத்துங்க, சொல்லி கூட்டிட்டு வாங்க. ஸ்ட்ரிக்டான ஒரு விஷயம் பண்ணி கூட்டிட்டு வாங்க. உங்க கட்சியை இல்லைன்னா அழிச்சிருவானுங்க. உங்க கட்சியை அழிக்க டிஎம்கே எல்லாம் தேவையில்ல, ஏடிஎம்கே பிஜேபி எல்லாம் தேவையில்ல, இவனுங்களே போதும்.